அணிவகுப்பு நிகழ்வின் இதுவும் யார் சென்ட் ஜோஸ் கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வடமாகாண பாடசாலைகள் கைவண்ணங்கள் போட்டிகளை சேர்க்கின்ற போட்டிகளை இயற்றி யார் யோகடி தங்கள் உயர்தர பாடசாலை மாணவர்கள் இப்பொழுது செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட மன்னார் கல்வியுடைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நெருக்கத்தில் மாகாண மன்ற பாடசாலைகள் கைவந்த போட்டிகளில் 669 புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட மணிகாமம் கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கல்லூரி வாத்திய குழுவினர் மீதும் மரியாதை செலுத்தினார். 36 புள்ளிகளை பெற்று 4ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்ட யவன் கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாழ் கல்வி வலையை தொடர்ந்து யாழ் இந்து கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாழ் இந்து கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினர் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 315 புள்ளிகளை பெற்று 5ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்ட மனு கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனு கல்வி வலையை தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் 281 புள்ளிகளை பெற்று 6ஆவது இடத்தை பெற்றுக் கொண்ட வடமராட்சி கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வடமராட்சி கல்வி வலையத்தை தொடர்ந்து மேற்படி மகளிர் உயர்தர பாடசாலை பேண்ட் வாத்திய குழுவினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 170 புள்ளிகளை பெற்று 7ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்தினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 102 புள்ளிகளை பெற்று 8ஆவது நிலையை பெற்றுக் கொண்ட சுமுப்ராய் கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி வலையத்தை தொடர்ந்து சென்ட் பெட்ரிக்ஸ் கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினர் மீதும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 93 புள்ளிகளை பெற்று 1ஆவது இடத்தினை பெற்றுக் கொண்ட மௌனியா தெற்கு கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மௌனியா தெற்கு கல்வி வலையத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் 89 புள்ளிகளை பெற்று 10ஆவது இடத்தினை பெற்றுக் கொண்ட தென்மராட்சி கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்து மகளிர் கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்து மகளிர் கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினரை தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் 63 புள்ளிகளை பெற்று 13ஆவது நிலையை பெற்றுக் கொண்ட கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்தினர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 52 புள்ளிகளை பெற்றுக் கொண்டு 12ஆவது நிலையில் காணப்பட்ட மௌனியா வடக்கு கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற மெய்வல்லுநர் போட்டிகளில் 38 புள்ளிகளை பெற்று 13ஆவது நிலையில் காணப்பட்ட தீவக கல்வி வலைய வீர வீராங்கனைகள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட
இந்நிகழ்வின் சிறந்த விருந்தினர் வடமாகாண கல்வி பண்பாட்டல் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சினுடைய செயலாளர் மாகாண